ஹாய் வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு 10th மேக்ஸ்ல பயிற்சி 2.3ல 10வது சம்மு என்ன சொல்லியிருக்காங்க, பிரிட்டிஷ் ஏர்லைன் சரிங்களா. ஒரு பிரிட்டிஷ் ஏர்லைன் வந்து சென்னையில இருந்து லண்டன் போகுது. அதோட டிராவலிங் டைம் அதாவது பயண நேரம் தோராயமா எவ்வளவுனா 11 மணி நேரம் அது டிராவல் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. விமானம் வந்து எப்ப ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 23:30 மணிக்கு சரிங்களா. அப்போ ஸ்டார்ட் பண்ணி சென்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து சென்னையின் திட்ட நேரமானது லண்டனின் திட்ட நேரத்தை விட 4.30 மணி நேரம் முன்னதாக இருக்கு சரிங்களா. சென்னையில உள்ளது வந்து லண்டனை விட கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து விமானம் வந்து லண்டனில் தரையிறங்கும் நேரத்தை வந்து கணக்கிடணும் சரிங்களா. லண்டன்ல விமானம் தரையிறங்கும் நேரத்தை கணக்கிடணும். ஃபர்ஸ்ட் பயணம் வந்து தொடங்கிய நேரம் சரிங்களா. இப்போ 23:30 சரிங்களா. இப்ப 23:30 தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அதே மாதிரி பயண நேரம் வந்து நம்மளுக்கு எவ்வளவு சொல்லியிருக்காங்க, டிராவலிங் டைம் 11 மணி நேரம் சரிங்களா. எவ்வளோ 11 மணி நேரம். இப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் 23:30 பிளஸ் 11 இது ரெண்டை கூட்டணும், சர்வசமம் எக்ஸ் மீதி என்னன்னு கண்டுபிடிக்கணும். மட்டு வந்து என்ன போடுவோம், நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம், 24 மணி நேரம், அதுதான் என்னது மட்டு போடுவோம் சரிங்களா. இப்ப பாருங்க இது ரெண்டை கூட்டுங்க, என்ன வரும், 3 + 1 4, 2 + 1 3, 34.30 வரும் சரிங்களா. சர்வசமம் எக்ஸ் மட்டு 24 சரியா. இப்ப வந்து 34.30 இதை வந்து 24ஆல வகுக்கும் போது என்ன வரும் நம்மளுக்கு மீதி, 34.30 24 ஒரு 24 24ன்னு வரும். இங்க என்ன வரும் 10.30 சரிங்களா. அப்ப இதுக்கு மீதி என்ன வரும் 34.30 சர்வசமம் 10.30 இதுதான் என்னது மீதி சரிங்களா. அப்ப அவங்க போய் இறங்குனது 10:30 அப்படின்னு கேட்டா அது இல்லை. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, லண்டன்ல வந்து 4.30 மணி நேரம் முன்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. சென்னையை விட அங்க வந்து டைம் வந்து கம்மியா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, 4.5 மணி நேரம் கம்மியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்ப லண்டன்ல போய் இறங்குற டைம் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆன்சரோட -4.30 சரிங்களா. 4.5 மணி நேரத்தை கழிக்கணும். ஏன்னா சென்னையை விட அங்க லண்டன்ல வந்து டைம் கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்ப நம்ம என்ன செய்வோம் பாருங்க, சென்னையின் திட்ட நேரமானது இந்த லண்டனோட திட்ட நேரத்தை விட 4.5 மணி நேரம் கம்மியா இருக்கும். அதனால விமானம் தரையிறங்கும் நேரம் என்னன்னா 10.30 இருந்து 4.30 கழிக்கணும் சரிங்களா. அதாவது 10:30 இருந்து 4:30 கழிக்கணும். கழிச்சா என்ன வரும், இங்க வந்து 0 வரும், இங்க கழிச்சு காமிக்கேன் உங்களுக்கு. இங்க என்ன வரும் 0 0, 10ல இருந்து 4 கழிச்சா 6, அப்போ 6 மணி சரிங்களா. அப்ப எத்தனை மணிக்கு போய் இறங்குவாங்க, இது வந்து 12க்கு முன்னாடி இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்வோம், இது வந்து என்னது காலையில 6 மணி அப்படிதானே. 12க்கு அப்புறமா இருந்தா அது வந்து பிற்பகல் சரிங்களா. அப்ப காலை 6 மணி, 6 மணிக்கு தான் போய் இறங்கும் சரிங்களா. மணிக்கு விமானம் தரை இறங்கும் சரிங்களா. இந்த சம்மு புரிஞ்சுதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா.